மூன்றுதான் மையமாக வைத்து இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். வாழ்வாதாரமே இந்த மூன்று நிலையில்தான் அவர் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கின்ற பொழுது விவசாயத்திற்கு முன்னுரிமை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்னும் சொல்ல போனா நான் ஒரு விவசாயியாக இன்று வரை இருந்து கொண்டிருக்கின்றேன். விவசாயம் என்பது கடினமான பணி. இரவென்று பகலென்று பாராமல் ரத்தத்தை வீரவியாக மண்ணிலே சிந்து உழைக்கின்ற விவசாயி தொழிலாளி, நாட்டுக்கு உணவளிக்கின்றவர் விவசாயி. அப்படிப்பட்ட விவசாய தொழில் முன்னுரிமை கொடுக்கின்ற அரசாக அதிமுக அரசு திகழ்ந்தது. அடுத்து மீன்பிடி தொழில், அது சாதாரண தொழில் அல்ல. அந்த மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுகிறவர்கள் கடலில் ஆழ்கடலிலே மீன் பிடித்து வீடு திரும்பலாம் அவர் நிச்சயம். அப்படிப்பட்ட ஆபத்தான தொழிலில் ஈடுபடுகின்றவர் இந்த மீன்பிடி தொழில் ஈடுபட்டுகின்ற மீனவர் நண்பர்கள். அவர்களுக்கும் பல்வேறு திட்டங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நிறைவேற்றுகின்றோம். பல்வேறு திட்டங்கள் கொடுப்பதற்கு அதிமுக அறிவிப்பிலே வெளியிட்டிருக்கின்றோம். அதேபோல் ரப்பர், இந்த பகுதியிலே ரப்பர் தோட்டம் அதிகமாக இருக்கின்றது. அதன் மூலமாக விவசாய பகுதி மக்கள் அதை பயிரிட்டு இன்றைக்கு அதிலே வாழ்வாதாரம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த தொழிலும் சிறக்க அதிமுக ஆட்சி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். இன்றைக்கு அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது 2017ஆம் ஆண்டு இந்த மாவட்டத்திலே ஒக்கி புயல் தாக்கியது. உடனடியாக அந்த பாதிப்புள்ளான பகுதியில் நாங்கள் வந்து பார்வையிட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அந்த பாதிப்புக்குள்ளானவர்கள் மீனவர் சமுதாயங்கள் இறந்த குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுத்தோம். சில பேர் காணாமல் போனார்கள். அவளை கண்டுபிடிப்பதற்கு 18 கப்பல்கள் ஹெலிகாப்டர் மூலமாக தேடுதல் பணி ஈடுபடுத்தி அதற்குண்டான நடவடிக்கை எடுத்த அரசு அதிமுக அரசு. அதேபோல 31,000 மீனவர்கள் வாழ்வாதார நிதியாக சுமார் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 2,500 ரூபாய் வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதேபோல இன்றைக்கு அந்த புயலால் சேதமடைந்த வீடுகள், அதேபோல விவசாய பயிர்கள் எல்லாம் நான் பார்வையிட்டு சென்று அதற்கு தேவையான நிவாரண உதவியும் அளித்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதோட அந்த புயலால் 16,000 மின்கம்பங்கள் சேதமடைந்தன, பல டிரான்ஸ்பார்மர்கள் சேதமடைந்தன. அதையெல்லாம் புயல் வேகத்தில் சீர் செய்து தடையில்லா மின்சாரத்தை இந்த பகுதி மக்களுக்கு வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதேபோல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி, அந்த காலகட்டத்தில் கச்சத்தீவை தாரை வார்த்த அரசாங்கம் திராவிட அரசு திமுக கட்சியோ, மத்தியிலே ஆளுகின்ற அப்பொழுது ஆளுகின்ற காங்கிரஸ் கட்சியோ